என்னது ராஜ்குமார் ஹீரோவா? லூஸாடா நீ, ராஜ்குமாருக்கு ஃபோன் போட்டு நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ராஜ்குமாருக்கு ஃபோனை போட்டார். ராஜ்குமார் அவன் தான் சொல்கிறானா, நீங்கள் வேறு அப்படின்னாரு. சார் அதைத்தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறார் சார் அந்த ஆள் அப்படின்னு. உண்மையிலே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு டீசர், அது வந்து படம் ஆரம்பிக்கும் போது நடந்த விஷயங்களோட ரீஷூட் தான் அது அந்த டீசர். ராஜ்குமார் வந்து உண்மையிலே இந்த வார்த்தையை சொன்னார், சார் ஏன் சார் நல்லா தானே சார் போயிட்டுருக்கு, என்ன எதுக்காக ஹீரோவை போடுறீங்க, சரி ஓகே உங்கள் கதைக்கு பொருத்தமாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள்லாம் டைரக்டரு, இப்போ இருக்க டைரக்டரு, படம் ரிலீஸ் ஆகும்போது யார் வாங்குவா, எந்த நம்பிக்கையில் இந்த படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னாரு. சத்தியமாக அப்போ அந்த கேள்விக்கு என்கிட்ட அப்போ பதில் இல்லை. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் படத்தை எடுத்துட்டேன். படம் நடக்கிற ஒரு 8 மாதமும் என்னோடய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி மில்டன் ஏன் இப்படி ஓவராக போகிறேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு விஷயம் கன்வே ஆச்சு, என்னென்னா நம்ம நலன் மேலே அக்கறை எடுத்துகிட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். பட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்த எல்லாருமே வந்து நீ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் அதை 2D பார்த்துட்டு சூர்யா சாருக்கு பிடிச்ச உடனே ஒரு கிரேட் ரிலீஃப், ஒரு நல்ல படம் வந்து நல்ல இடத்துக்கு போய் சேரணும்னு ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார். தேங்க்யூ சூர்யா சார். இப்போ இந்த படத்தோட ஒரு 2.5 minutes ட்ரெய்லர், அப்புறம் படத்தோட ஓப்பனிங் ஏதோ ஸ்னீக் பீக்னு ஏதோ சொல்கிறாங்க, இப்போ அதை ஒரு 2 minutes அந்த ஓப்பனிங் ஷாட் ஆஃப் த ஃபிலிம், அப்புறம் ஒரு சின்ன வேர்ஷன் ஆஃப் த ட்ரெய்லர், அது முதல்ல பார்த்துடலாம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த கூட்டம் வந்துருச்சு. படம் எடுத்து நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த கோலி சோடாக்கு வந்து பாண்டராஜ் காரணம், நண்பன் பாண்டராஜ் ப்ளீஸ் கம், சுபிக்ஷா ப்ளீஸ் கம். இந்த நிறைய பேர் கல்யாண ஆல்பத்தில் வந்து ஒரு 2 years எனிவே விழாக்கு போகலாம். அனுப் சினிம் இஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் தப்பா ப்ளீஸ் கோலி சோடா அண்ட் இந்த படம் ஃபைனல் மிக்சிங் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல ராஜ்குமார் சாரை நான் பேச கூப்பிடுறேன். அப்போ வந்து நான் வந்து எப்போவுமே இந்த டைரக்ஷன் பேஷன் வந்து எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலத்துலேருந்தே கதை ரெடி பண்ணுறது, யாரையா போய் கதை சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் ராஜ்குமாருக்கு வந்து ஒரு ஷூட்டிங் இல்லாத அன்னைக்கு, ராஜ்குமார் நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லி பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட் அவர். ஒன்று ரூமில் தான் 1 hour தோழன் அப்படின்னு ஒரு மாஞ்சி சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தம் எடுத்து அப்படி பற்ற வச்சார். சொல்லுங்கள் சார் ஏதோ கதை சொல்லுன்னு சொல்லி உள்ள ஒரு ஆள் அவர். இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லிக்கிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம், நீ வருவாய் என படம் சில்வர் ஜூப்ளி, அதுக்கடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் கிளாஷ் ஒர்க்குக்காக என்னை கூப்பிட்டுருந்தாரு. ஆல்மோஸ்ட் படம் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஸோ நான் கிளாஷ் ஒர்க் போயிட்டு படமா சார், சார் படம் வந்து இப்போ எடுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணாலே 1 year ஓடும் சார், நான் பேலன்ஸ் 10% முடிச்சுட்டு தான் ரிலீஸ் பண்ண போகிறேன், டப்பிங்லாம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போகிறேன், அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஓடுண்டு. நான் அப்படி பார்த்தேன் ராஜ்குமார், நான் அவர் ஃபஸ்ட்டு ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். பட் அவர் ஜோக் அடிக்கல, அவர் சின்சியராக ரொம்ப ரியலாக சொன்னார். அந்த தீவிரம் வந்து எனக்கு பயமுறுத்திருச்சு. இப்படி ஒருத்தவங்க தன்னை நம்ப முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கடுகுன்ற திரைப்படம் உருவாகும் போது மனக்கண்ணில் வந்த ராஜ்குமார் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த சம்பவம் தான். தன்னை கண்ணாடியில் வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஹீரோ தான். அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள், இளவரசன்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ஹீரோ தான். மற்றவங்க அவங்கள எப்படி பார்க்குறாங்கிறத பற்றி கவலைப்படாமல் தான் தன்னை எப்படி பார்க்குறான்றதை பற்றி மட்டுமே நம்பி, சில பேர் வந்து ஃபேக்காக இருப்பாங்க, தன்னை பற்றி அவங்களே உயர்வாக பேசிக்கிட்டு மற்றவங்க முன்னாடி அப்படிலாம் பண்ணிட்டு, ஆனால் கன்னடில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருங்கிறது. பட் ராஜ்குமார் அப்படி இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அது அதிகப்படியாக நம்மளுக்கு தோணுனாலும் அவர் உண்மையில் அதை நம்புகிறாரு. ஸோ அந்த அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் இந்த படமும் கூட. இந்த படத்தில் வந்து ராஜ்குமார் பட்ட கஷ்டம் வந்து ஃபிசிக்கல் கஷ்டம் வந்து ரொம்ப, ஒரு புலி வேஷ கலைஞன் பற்றிய படம் இது. ஸோ அதுக்காக புலி வேஷம் ஆடணும் போடணும்னு சொல்லி அவருக்கு ஒரு 6 months ட்ரைனிங் போய் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். சாரி ராஜ்குமார். அப்பப்போ கதை வேறு என்னன்னு கேட்பார், எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனால் என்ன எங்கள் கதை அதை சொல்லுங்கள் அப்படிம்பார். அதை சொல்லவே இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைரக்டராக ஒரு விஷயத்தை வந்து நான் என்னென்னு உள்வாங்கி நடிக்கிறது அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் சும்மா இதை மட்டும் பண்ணுங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தோம். அவர் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வாங்க. விஜய மில்டன் அளவு இப்படித்தான் இந்த மேடையில் ஆரம்பிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. இந்த மேடையே எனக்கு ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற மேடையை போல தோற்றம் அளிக்கிறது. பிசி சர்க்காருடைய ஒரு மேடை போலவும், கடுகு அதில் ஒரு மேஜிக் பொருள் போலவும், ஜூனியர் சர்க்கார்
சூர்யா சார் போலவும், பிசி சர்க்கார் விஜய் மில்டன் சார் போலவும் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு நாள் சும்மா நான் வழக்கம் போல் வீட்டில் அப்படி இருக்கும்போது 10 என்றதுக்குள்ளே படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் வந்து மில்டன் சார் நீங்கள் நடித்து எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக அதை பேசி மில்டன் சாரே லைனில் வந்து, சார் நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் வரீங்களா, நான் வரட்டுமா, ஒரு வேலையும் வெட்டியும் இல்லாமல் நான் தான் சும்மா இருக்கிறேன் சார், நானே வரேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நேராகவே போய் சொல்லணும்னு. என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு ராஜ்குமார், நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோழி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ளே விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்குங்க சார்னா. ராஜ்குமார் அந்த கதை மாறன் சார், நாம் ஃபஸ்ட்டு நாம நம்பணும், நம்மளையே நாம் நம்பாமல் அடுத்தவங்க எல்லாரும் நம்மளை நம்பணும்னு எதிர்பார்த்தா எப்படி? எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த கதையை நான் எடுக்கணும், அதை நீங்கள் நடிக்கணும், நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னாரு. ஆடியோ டிஸ்டர்பன்ஸாக இருக்காம சார், சில உண்மைகளை பேசும்போது நிறைய நாய்ஸ் வரும். அதான் நாம் நம்மளை நம்பணும், நான் முதல்ல என்ன நம்புகிறேன், நீங்களும் உங்களை நம்புங்க அப்படின்னாரு. சரி, இவர் பிடிவாதமாக எடுக்கிறாரு, எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நாம் பண்ணணும். என்ன சப்போர்ட், எப்படி சொல்கிறாரோ, இப்போ ஒரு இயக்குனராக நாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல், எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது, அதுதான் சொன்னேன், ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது. முதல்ல நாம் நம்மளை நம்பணும் சார், நாமளே நம்மளை நம்பாமல் அத்தனை பேரும் நம்மளை நம்பணும்னு நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தார். பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார், இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாரு. இந்த படம், இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். நியாயமாக பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையாக வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அதில். அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராமல் போகிறது இன்னொரு விஷயம். இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதில் கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது. அது ஒரு மேஜிக் தான், மிகப்பெரிய மேஜிக். இப்போ சொல்லுங்க, அவர் பிசி சர்க்காரா இல்லையா? படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை விட்டுறக்கூடாதுன்னு நினச்ச அவர் லைவ் ஜூனியர் சர்க்காரா இல்லையா? ஏன் சாரை ஜூனியர் சர்க்கார்னு சொல்லணும்னா, அங்கே வீட்டில் பெரியவர் இருக்கிறார், அவர் தான் பிசி சர்க்கார். மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டமும் எடுத்த விதங்களும், இன்றைக்கு இது வந்து நின்றிருக்கிற வேகமும், 24 ரிலீஸ் என்கின்ற புலி வேகமும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னை பேச விட்டால் நான் 1 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன். என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் பேசணும். என்னுடைய உடன் நடித்த இளம் நாயகன் பரத் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் என்ன அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி பண்ணினது இல்லாமல், நான் இப்போ சொல்லிட்டேன் காலையில், சார் நீங்கள் இனிமேல் என்ன படம் பண்ணாலும் என்னை நீங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படியாவது செட் பண்ணிவிடுவீங்கன்னு நம்புகிறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களோட வந்து சைடில் தம் அடிக்க வேறு யாரும் வரமாட்டாங்களா சார்? நான் இருக்கேன். எனக்கு எப்போவுமே நாங்கள் போயிடுறோம். ஏன்னா என்னோட சிகரெட் குடிக்கிற சிகரெட்டை மட்டும்தான் இவர் ரிலீஸ் பண்ணுவாரா? அவர் சிகரெட்டை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அதனால் சுபிக்ஷா, ராதிகா பிரசிதா, வெங்கடேஷ் சார் மிக சிறந்த நல்ல இயக்குனர், நல்ல மனிதர்.
அவருடனும் பணியாற்றும் பொழுது நிறைய தெரிந்து கொண்டேன். நிஜமாகவே கற்றுக்கொள்ள இங்கே நிறைய இருக்கிறது. நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த படத்தின் மூலம். வெங்கடேஷ் சார் ஒரு சீன் நடித்தார், நானும் இருந்தேன். டப்பிங் பேசினார், அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு டப்பிங் பேச போகும்போது அந்த சீன் வந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளோ பெரிய நடிகர். டப்பிங் பேசின பிறகு, அவர் போன பிறகு அந்த ஒரு மூச்சு விடுறாரு. அப்படியே அந்த எடுக்கும் பொழுது இது என்ன ஒரு கேப்பாக தானே இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரீ திங் கொடுத்து அப்படி அந்த ஃப்ரீ திங்கில் அந்த அந்த ஃபுல் சீனையே ஃபுல் பண்ணியிருந்தார். பெரிய மேஜிக் சார் அது. சுப்ரீம் சுந்தர் சார் என்னையெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு நினச்சி அதற்காக மெனக்கெட்டு அவருக்கு என்னென்ன வித்தை தெரியுமோ அதையெல்லாம் என் மேலே திணிக்க பார்த்து கடைசியில் அவர் 50% கூட பாஸ் ஆனார் என்ன தெரியல. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையை விடுவேனா, அவர் மேலே திணிச்சு சார் இவ்வளோ வேணுமா இப்படி பண்ணிட்டேன். ஆனால் கடுமையான பயிற்சி. விக்னேஷ் உதவி இயக்குனர் தினமும் வந்துடுவார். ஏன்னா அவர் சோம்பேறிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் விடாமல் வந்து நல்ல பயிற்சி. புலி மாஸ்டர் செந்தில், இன்னும் நிறைய எல்லோருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். ஜனா ஆர்ட் டைரக்டர். நான் ஒவ்வொரு முறை அந்த படப்பிடிக்கு போகும்போது அது நிஜமுன்னே நம்பிட்டு இருப்பேன். அப்புறமா தான் தெரியும் இவங்க அதை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சுடுகாடு ஆகட்டும் எல்லாமே ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுவார். இந்த ஜனா வந்து சூரிய வம்சம்ல ஆர்ட் டைரக்டர், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஆர்ட் டைரக்டர். அப்போல்லாம் இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் அளவுக்கு இப்படி இருப்பான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எங்கள் படங்கள் அந்த மாதிரி வேலைகள் இல்லை யதார்த்தமான வேலைகள் இல்லை. மிக சிறப்பாக இருந்தது சார். எவரி ஃப்ரேம் எல்லாமே ஒரு நிஜமாகவே இருந்தது. அதை ஒரு செட்டுன்னு என்னால் சொல்ல தோணல. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். 2D நிறுவனத்திற்கும் ராஜசேகர் சார் அவர்களுக்கும் பிரதர் சூர்யா சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. எங்களுடைய இந்த திரைப்படத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வெளியிட முன் வந்ததற்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிகுந்த வெற்றியுடன் விரைவில் சந்திப்போம் அடுத்த மீட்டிங்கில். ஆக்சுவலாக இங்கே ஸ்பாட்டில் நடந்தது வேறு, உனக்கு தெரியாது. மாஸ்டர் வந்து மாடியில் இருந்தால், நான் கீழே ஆஃபீஸில் இருந்தேன். மாஸ்டர் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு சும்மா சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு 2-3 நாளைக்கு அந்த காஸ்டியூம்லாம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஒரு 1 hour 2 hours கழிச்சு அப்புறம் இறங்கி வந்தார். சார் முடிஞ்சிச்சு சார், நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரட்டுமா சார் அப்படின்னாரு. ஓகே ராஜ்குமார் நாளைக்கு பார்க்கலாம். மாஸ்டர் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்தான். என்ன மச்சான் எப்படா போச்சுன்னா, மச்சான் சூப்பர்ரா, செம்ம ட்ரைனிங்டா, நவரசனா என்னன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரா. ஏய் என்னடா சொல்கிறேன். ஆமாண்டா, ஒரு வாரத்தை கூட என்ன பேசவே விடல மச்சான், ஃபுல்லாக அவர் தான் பேசினாரு, கேட்டுட்டு இருந்தேன். சரி ஓகேடா அப்போ ஷூட்டிங் போயிடலாம்டா, நாளைக்கே ஷூட்டிங் தான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீ மிக்சியில் வந்து என்ன போடக்கூடாது. ஓகே, அடுத்து பரத் சார். பரத் சார் வந்து சபை நாகரிகம் கருதி தான் நான் சார்னு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு எப்போ அவன்கிட்ட பேசினாலும் அவன்னா நேச்சுரலாக வரும். இந்த படம் வந்து கதை எழுதும்போது ஒரு 4 feet இருக்கிற ஒரு வயதான ஒரு கலைஞன், ஒரு 6 feet ஒரு ஹல்க் மாதிரி இருக்க ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஒரு நல்ல அழகான ஒரு, இவங்க 2 பேரும் 1-to-1 கிளைமாக்ஸில் ஃபைட். இந்த ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் ஃபார்ம் ஆச்சு. இதை வந்து கதையாக எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு யாரை போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை வந்து எழுதினவங்க மட்டும்தான் படமாக பார்க்க முடியும். இதை ஒரு கதையாக யார்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாம் ஓகே சார், ஆனாலும் அது வந்து அது அது வில்லனாக தான் சார் பார்ப்பாங்க அப்படி. ஸோ இதை வந்து புரிய வைக்கவே முடியாது. இந்த கேரக்டர் வந்து அவங்க சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ரொம்ப தயங்கி என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து நான் அதை பற்றி யோசித்தாலே டயர்டாயிடும் எனக்கு. ஐயோ இது நடக்காதா இந்த ப்ராஜெக்ட்ன்ற அளவுக்கு டயர்டாயிடும். ஒரு நாள் சும்மா பரத்துக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புன்னு சொல்லிட்டு பரத்துக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பேசணும், நேரில் பேசுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, ஃபோனில் பேசலாம். உடனே லைனில் வந்தார். ஒரு 15 minutes கதையை ப்ரீஃப் பண்ணேன். ஒரு 5 minutes சைலண்டாக இருந்தார். சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. பரத் என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் பணமாக வரும், இல்லை ஒரு படம் வந்து நல்ல படம் பண்ணால் வரும். இந்த படம் வந்து என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் சார், சம்பளமாகவும் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்காது, ப்ளஸ் கேரக்டரும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னு. இல்லை சார், இது வந்து பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, பிளாக் பண்ணுறதும் ஈஸி, ஒயிட் பண்ணுறதும் ஈஸி சார். இந்த கிரே ஷேடோட ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை பண்ணுறது, அதை கேரி பண்ணுறது கஷ்டம் சார். இதை நான் ஹோல்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சார், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் மேலே இருக்க நட்பு காரணமாக இதை பண்ணினேன்னு சொல்லிட்டு கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அந்த கேரக்டரை உள்வாங்கி அதை புரிஞ்சு, ஸோ அந்தளவுக்கு பரத் சென்சிபிளாக இருந்தார். கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது எல்லாம் எடுத்துகிட்டு கிளைமாக்ஸ் ஃபைட் வந்து கடைசியாக தான் எடுத்தோம். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த 2 பேருக்கும் உள்ளே இறங்கணும்,
நாம் எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு ராஜ்குமாருக்கு தெரியணும், நாம் எதுக்கு அடி வாங்குறோம்னு பரத்துக்கு தெரியணும். ஸோ படத்தை அந்த கிளைமாக்ஸ் வந்து கடைசியாக எடுத்தோம். நான் நினச்ச மாதிரியே அந்த ஃபைட் வந்துச்சு. மாஸ்டர் உங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இந்த இதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைட் லாஸ்ட் டே ஷூட்டில் வந்து ஓரமாக போய் கடவுளுக்கு தேங்க் பண்ணேன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்ட்டு. லேசாக கண்ணு கலங்கிச்சு. ஆட்டோமேட்டிக்காக பரத் வந்து மைண்டில் வந்தான். எனக்கு வந்து நான் ப்ரே பண்ணேன், ஆனால் பரத் தான் என் மைண்டில் வந்தான். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் எக்ஸசைஸ் பண்ணி யார்கிட்ட அடி வாங்குறதுன்னு கூட ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எந்த தயக்கமும் எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல், சார் இப்படி அடிங்க சார், அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து கோவம் போகும் அப்படி சொல்லி சொல்லி பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் பரத். ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இங்கே வேணால் எப்போ வேணால் வந்துட்டு ஆவானுவன் கூப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது சார், எனக்கு சினிமாவில் நான் என்றைக்குமே வந்துட்டு சம்பளங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாவது பட்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் என்னால் இந்த சினிமாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு சினிமாவில் என்னால் சர்வை பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டமும் எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் என்னோடய ட்ராவலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அதே மாதிரி ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதைகள் வேணும்னே நான் இந்த 14 இயர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார், இந்த கேரக்டரை நம்பி கொடுத்ததுக்கு. கேரக்டர் பேரே நம்பி தான். எனக்கு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி காதல் படத்துலேருந்து மில்டன் சார் பழக்கம். ஒரு சினிமாட்டோகிராஃபராக பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக திருப்பியும் வந்துட்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். அதில் ஹீரோவாக நான் பண்ணேன். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே இப்போ கடுகு வரைக்கும் அவரோட ட்ராவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தரமான தமிழ் சினிமா கொடுக்கணும்னு போராடக்கூடிய பல கிரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆச்சு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜகுமாரன் சார் இருக்கார். பட் எனக்கு வந்துட்டு நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படி, நம்ம ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணுறோம். நான் இன்ஃபேக்ட் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யானாக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது சார் படம், செம்ம கமர்ஷியலாக இருந்துன்னு. அப்போது சூர்யானா இதை சொன்னார். அது ஜஸ்ட் இப்போது பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது. வந்தாலும் அதில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் சூர்யானா உங்களோட பேஷன் தெரியும். இப்போது சினிமாவில் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்கும் வந்திருக்கீங்க. நல்ல தரமான தமிழ் படங்கள் கொடுக்கணுன்னு உள்ளே வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூண்ணா. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த படம் ஒரு 4 கேரக்டர்ஸ், 4லேருந்து 5 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கதையை எப்படி நகர்த்துது. அதில் ஒரு புலிவேஷம் போடுறவனுக்கும் ஒரு பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கும் 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் வார், இந்த மைண்ட் கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ட்ராமாவாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட கெரியருக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ராஜகுமாரன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் வந்துட்டு எல்லாருமே இயக்குனராக பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக வந்துட்டு அவரே பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகராக வந்துட்டு காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவாக வேற ஒரு ஜானரில் அவருக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் ராஜகுமாரன் சாரை நிறையா சினிமாவில் நடிகனாக வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வச்சுது. நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. நிறைய விஷயங்கள் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான நிறைய இன்புட்ஸ் இந்த படத்தில் இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுருக்காரு. படத்தில் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா கோலி சோடல் அது மாதிரி தான், கதையாக சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து கோயம்பேடோட ஒரு பெரிய தாதாவே வந்துட்டு அடித்து உரிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பட் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். எங்கள் 2 பேருக்கும் மேன் டு மேன் ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம். பட் ஐ திங்க் கண்டிப்பாக அதுக்கான உழைப்புக்கு ஃபுல் கிரெடிட் வந்துட்டு விஜய் மில்டன் சாருக்கும் மாஸ்டருக்கும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு அது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த அதுக்கான ஒரு ஸ்டோரி போர்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்தது. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார், ராஜகுமாரன் சார். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுபிக்ஷா, ராதிகா, வெங்கடேஷ் சார், நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு நான் நல்ல படங்கள் கொடுத்தேன்னு எப்போவுமே நம்பிட்டுருக்கேன்.
பட் அந்த வாங்க சார், இவர் வேலையை நானே பண்ணிடுறேன். நானே வேலை சார். வெல்கம். தேங்க்யூ சார். முடிச்சுக்கிறேன், எல்லோரும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நல்லா நம்ம எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்க்காக தான் போராடுறோம், நல்ல படம் பண்ணணும் தான் போராடுறோம். பட் ஒரு சில படங்கள் என்னோட கெரியரில் நல்ல படம் பண்ணி உழைப்பை ஃபுல்லாக கொடுத்தா கூட அது சரியாக போய் சேர மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த என்னோட படம் என்னோட விளையாடு கூட அது மாதிரி தான் நடந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸ் நிறையா கிடைக்கல, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போனது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட உழைப்பு மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேரப்போகுது எப்படின்னா 2D நிறுவனம் மூலமாக. சூர்யாண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஃபார் அப்ரிஷியேட்டிங் அவர் ஒர்க். ராஜசேகர் சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அழகான கையில் போய் சேர்ந்துருக்கு கரெக்டான டைமில். மார்ச் 24 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பத்திரிகையால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு வேணும். நன்றி. இறங்கணும் மில்டன் வரும்போது யோசிச்சே வந்த மில்டன் கடுகு எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ஸோ உடனே இம்மீடியட்டாக நான் ஃபோன் எடுத்து ட்வீட் பண்ணிட்டேன், தேங்க்யூ சார் அப்படி கடுகுன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த படத்துக்கான டைட்டில் வச்சது வந்து வெங்கடேஷ் சார் தான். சார் ப்ளீஸ் கம் சார். சொல்ல வேண்டாம்னு சொன்னால் அதை மில்டன் சொல்லிட்டாரு. நான் வந்து கடுகு டைட்டில் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க வெளியே, ஏன்னா நீங்கள் நல்லா வேறு மாதிரி மேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொன்னால் அது கமர்ஷியல்னு ஒரு கலர் வந்துடும் அப்படின்னு சொன்னேன், அதை சொல்லிட்டாரு. ஆக்சுவலி வந்து அவர் இந்த படத்துக்கு வந்து ஒரு 4-5 டைட்டில் வச்சுருந்தார். நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து எனக்கு அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு எல்லா டைட்டிலுமே பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்குன்னா. ஆனால் அவர் அது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அதில் ஒரு டைட்டில் கூட ரொம்ப பிடிச்சிருந்து, நான் எடுத்துக்கிட்டோமான்னு கூட கேட்டேன் அவர்கிட்ட. அந்தளவுக்கு அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதையும் அவர் வைக்கலை. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணிட்டுருந்தேன், ஏன் இந்த அவருக்கு டைட்டில் பிடிக்கல அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே இந்த ஸ்டோரி தெரியும் அப்படின்றாலும் ஒரு நாள் சடனாக ஃப்ளாஷ் ஆச்சு இந்த டைட்டில். அந்த ஸ்பாட்டில் போய் டவுட்டில் யோசித்து தான் சொன்னேன், அவர் இதையும் வேண்டாம்னு சொல்லி வரோம் அப்படின்னு சொன்னேன். வழக்கம்போல் ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து சார் அந்த டைட்டில் ஓகே அப்படின்னாரு. அப்படி தான் அந்த கடுகு டைட்டில் நான் சொன்னேன். எல்லாமே ஒரு அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். மில்டன் வந்து என் கூட ஆரம்பத்தில் நிறைய 5-6 படங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு வந்து வேற ஒரு கேமராமேன் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்றதுக்காக மில்டன் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. அந்த படத்துக்கு அவர் ஒளிப்பதிவாளர் கிடையாது, அவர் பேரும் போட மாட்டோம். ஆனாலும் வந்து அந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஈவன் ஒரு சிங்கிள் பைசா வாங்காமல் அந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர். நல்ல கிரியேட்டர். அவர் சொன்ன மாதிரி அப்போவே நிறைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். கோலி சோடா படத்தில் கூட நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் சொன்னார், பாண்டியராஜ் சார் வந்து பண்ணுறாரு, நீங்கள் டெஸ்ட் ஷூட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். பெரிய கேரக்டர் அது. அந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபஸ்ட் டே டெஸ்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா ஷூட்டிங் கூப்பிடவே இல்லை அவர். ஏன்னா இருக்கா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் சார் சொன்னார். ஒரு நாள் கோயம்பேடில் ஷூட்டிங்னாங்க. ஒரு 3 நாள் கழித்து ஆரம்பிச்சிருங்க அவளுக்கு நினச்சேன். கிளைமாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னாங்க. அப்போ தான் அப்போ நம்ம கோலி சோடலாம் இல்லையா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்போவும் இனிமேல் எப்படா எடுப்பார் அவர், நம்ம புரியலை அப்படின்னா. படம் பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு ஷாட் வந்தேன்னா அப்போது கேட்டேன் என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை அந்த கோல் அந்த கேரக்டர் அதுக்கு மேலே டெவலப் ஆகலை சார், தான் கட் பண்ணிட்டேன், வேண்டாம்னு முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்படி வந்து ப்ராஜெக்டில் பண்ணும்போது யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அதை நான் அவர்கிட்ட நிறைய தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் கதை சொல்லும் போதும் சரி, இந்த படம் பண்ணும்போதும் சரி, அப்படியே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். இங்கே தான் சாஃப்டாக பயங்கர ஹியூமராக பேசிகிட்டு இருக்கார், ஸ்பாட்டில் ரணகலமாக இருப்பார், டென்ஷனாக இருப்பார். ராஜகுமாரன் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நான் போன புதுசில் என்ன பண்ணிட்டேன், ஷூட்டிங் நடக்கிறப்ப ஃபஸ்ட் டே அவர் நின்றுட்டு இருந்தார். எனக்கு ராஜகுமாரன் அடையாளமே தெரியல. கொஞ்சம் கழிச்சு தான் அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் உண்டு ராஜகுமாரனுக்குன்னு. வணக்கம் சார் அப்படின்னாரு. அப்போ தான் ராஜகுமார் சார் நீங்களா அப்படின்னு அந்த பச்சை கலர் துண்டை போட்டு நின்றுட்டு இருந்தார். எனக்கு அதுக்கப்புறம் அவர் பார்த்தா அப்படியே ஒரு அமைதியாக நிற்பார். கேட்டால் கேரக்டருக்குள்ளேயே வாழ்கிற மாதிரியே இருக்கும். நாங்களாம் புளின்னு தான் கூப்பிடுவோம் அவரை. செல்ஃபி எடுக்க ஒரு நாள் கூப்பிட்டேன், வாங்க ஃபேஸ்புக்கில் போடலாம் வாங்கன்னா வரவே மாட்டேன்ட்டார். ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் அவர் மில்டன் மிரட்டி வச்சுருக்காரு அவரை, இந்த கெட்டப் வெளியே வந்துச்சு இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் கொஞ்சம் நீங்கள் ஸ்பாட்டில் இருங்க சார், நீங்கள் இருந்தால் என்னை திட்ட மாட்டேங்காரு, நீங்கள் இல்லைன்னா திட்டுறாரு சார் அப்படின்னாரு. நானும் சரி தான். அப்போ ஏன்னா மில்டன் கொஞ்சம் ஏமல கொஞ்சம் மரியாதையாக இருப்பாருன்னு நான் நினச்சிட்டு சரி நான் இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஷாட் எனக்கு அவருக்கு தான் என்னையா பண்ணுறாங்க அப்படின்னாரு. கிடக்கி பதறிச்சு ஆகா அப்படின்னா. அந்த ஷார்ட் அவருக்கு சத்தம் போட்டோடனே நான் நினச்சிட்டேன் ஒரு ரணங்கள் நடக்க போது, இவருக்கு பதில் கத்த போகிறாரு அப்படின்னா. இவர் எப்படி திரும்பி பார்த்து என்ன வேணும் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா. அப்புறம் இவர் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தோன்னே உண்மையிலே அந்த ஷாட்டில் கேமரா ஏன்ட்டு அந்த பக்கம் அவையாயிரும். பிரமாதமாக பண்ணார்.
எல்லாம் கை தட்டினாங்க. ஓடி வந்து மில்டன் கட்டி பிடிச்சிட்டு இதுக்கு தான் நான் கற்றுனேன் அப்படின்னாரு. நல்ல வேளை நமக்கு அந்த லெவல் வரலையே நினச்சிக்கிட்டேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையாக பண்ணார் படத்தை. இந்த படம் பண்ணும்போதே நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி இந்த படத்தை ஒரு பெரிய படமாக ஆக்கின சூர்யா சார் அவர்களுக்கும் 2D நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் என்னுடைய அந்த படத்தில் பங்கு பெற்ற ஒரு கலைஞன்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிகிட்டே இருக்கணும். பரத் ஆரம்பித்து சுபிஷா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், மியூசிக் போட்ட அருணகிரி, படம் ரீரெக்கார்டிங் வரைக்கும் எனக்கு அந்த படத்தினுடைய இம்பாக்ட் இவ்வளோ இருக்குன்னு தெரியல. ரீரெக்கார்டிங் பார்க்குறப்போ படத்துடைய சாங் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மதன் கார்த்திக்குடைய லிரிக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அந்த வானம் சைஸில் வானம் பெருசுன்ற அந்த சாங், வானம் சைஸில் வானம் சிறுசுன்ற அந்த சாங் அவ்வளோ இம்பாக்டாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் அந்த கீதா குரப்பா அவங்க டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க அவ்வளோ தூரம் சவுண்ட் டிசைனுக்கு டைம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ மில்டன் சொன்ன மாதிரி இது ஒத்துமொத்த டீம் ஒர்க்கு. இந்த படத்தை பத்திரிகை நண்பர்கள்லாம் சேர்ந்து பெரிய படமாக்கணும் வேண்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். வந்தார். நான் என்னோட மிஸ்டேக், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃபங்க்ஷன். அவர் 5 o'clock. துருவங்கள் 16 வரைக்கும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ பின்னாடி ஒரு இல்லை, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாம் டீமாக இருக்கா, நம்ம மட்டும் ஒருத்தர் இது சொன்னால் 2 3 டேரக்டர் வர்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் நேற்று ஒரு ப்ராப்ளம், ஃபோனை உடச்சி போட்டு சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு படுத்துட்டேன். வரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது அப்படிங்கிற கடுகுடைய கீரோடைய கோபம் மாதிரி தான் எனக்கும் ஒரு கோபம் நேற்று. ஆனால் பாரத் வீட்டுக்கே வந்துட்டாப்புல. அப்புறம் அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்தேன். ஒரே ரீசன், சூர்யா சாருக்காகவோ அது ஸ்டுடியோ கிரீன்லேயும் டூடிக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நான் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்காக இல்லை, சூர்யா சாருக்காகவும் இல்லை, மில்டன் சாருக்காகவும் இல்லை. ஆனால் ரஃப் நோட் உருவானதுக்கு நான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், டூடி உருவானதுக்கும் நான் ஒரு பசங்க டூ மூலமாக நான் ஒரு காரணம் அப்படிங்கிற 2 பேரும் ஜாயிண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம். அதையெல்லாம் மீறி இங்கே நான் வந்தது அதுதான் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு இதுதான். மில்டன் சார் கொலிச்சோட மில்டன் சார் ஆட்டோகிராஃபில் ஒரு கேமராமேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ கேரளாவில் எனக்கு ஒரு 275 ரூபாயில் ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. எந்த கேமராமேனும் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததோ, எந்த டேரக்டர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததோ, அந்த விசுவாசம் மில்டன் மேலே எப்பவும் உண்டு. அதுக்கு தான் கோலிச்சோட உருவானதுக்கு காரணம். அதில் நடித்த பசங்களுக்கு பூரா இப்போ எங்கள் ஸ்கூல் மெரினாவில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தான் எடுத்துருந்தோம். அதில் போட்டிருக்க பசங்க ட்ரெஸ்ஸை ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மெரினாவில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தான் அதில் போட்டு எடுத்துருப்பார். அவ்வளோ மிச்சம் பண்ணி இது பண்ணார். எனக்கு ஒரு சந்தோஷம், நீ ஒரு நாள் சட்டை எடுத்து கொடுத்தா நான் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு சட்டை எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விசுவாசம் மில்டன் மேலே உண்டு. கொலிச்சோடா ஒரு கதையாக சொன்னார், இந்த படத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. நான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நான் பண்ணுறத விட நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா காமெடி பண்ணுற, அதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாரு. இல்லைங்க, நான் பின்னால் நிற்கிறேன், நான் பேர் வாங்குறத விட நீங்களும் பண்ணிங்கன்னா என்ன ஈஸிங்க அப்படின்னு மெரினாவில் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொலிச்சோடவே ஆரம்பித்தோம். இந்த சினிமாவில் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்துட்டு நானும் ஒரு நண்பரும், அந்த நண்பர் ஏய் சூப்பர் பாஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது இன்னொரு வரைக்கும். நான் படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது, அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இது சினிமாவுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பயந்துடாதீங்க, கடுவுக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவனு. என்னென்னா இப்போ சினிமாவில் பொதுவாகவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு எல்லா விஷயத்துலையுமே அதே மாதிரி தான். ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தன் ஆப்போசிட்டில் உள்ளவன் சே ஏப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். நான் அழுகலை, அழுகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணேன். எனக்கு எச்ச அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது அந்த படத்தில் அந்த நண்பர்கிட்ட. அது ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு வாரமாகவே எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை மீறி மில்டன் மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். 2 பேரை அறிமுகப்படுத்துவேன், 2 பேரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க நடிகர்களில், டெக்னீஷியன், பசங்களை ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அவரே வம்சத்தில் இவர் தான் போடணும் அப்படின்னு போட்டேன். அருளி இல்லை பெரிய எடிட்டர்லாம் போடலாம் அப்படின்னா. அப்புறம் அருள்கிட்ட அந்த எடிட்டர் சார் இவர் ஏன் சார் நீங்கள் டேரக்டராக போட்டீங்க, அவர் சுனைனா கேரக்டரை ஹீரோயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு, படம் நீங்கள் இல்லை சார் சுனைனா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த எடிட்டரு.
அருள்நிதி வந்து ஃபோனை போட்டு சார் இவன் எப்படி சொல்கிறான் இவனே சார் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, ஏன்னா அருள் என் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி வாழ்க்கையில் நம்ம யாருமே எடிட்டராக அறிமுகமே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அந்த 2 எடிட்டரும் அப்புறம் ஒரு குத்தாங்க, முதுகில் குத்துனாங்க. திருப்பி அடுத்த படத்துலேயே ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். சொல்கிறேன், இந்த சினிமாக்களை வந்து அப்படி விசுவாசம் ரொம்ப கம்மி, அதே அது உச்சத்துலேயும் இருப்பாங்க. மில்டன் சார் வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த கதையை சொன்னார் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குங்க பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஹீரோ யார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டி ராஜேந்தர் சார் அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன் அப்படின்னாரு, இல்லைங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் திருப்பி வந்து இல்லைடா சரியாக வரல, ராஜகுமாரன் சார் தான் ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கு டிஆர் சாரே பெட்ரு, தயவுசெய்து அங்கே போயிடுங்க, வரலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையில் படம் முடிஞ்சு ஒரு 2-3 சீன் முடிஞ்சில்ல, 2-3 சீன் எடுத்து போட்டு காமிச்சார். ஓகேவா இருக்காருங்க, கொஞ்சம் தேர்வாரான்னு தெரில பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 40% முடிச்சு படத்தை போட்டு காமிச்சார். பரவாயில்லைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 90% முடிச்சுட்டு படத்தை போட்டு காமிச்சார். ஓகேங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் 100%ல 200 கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 4-5 தடவை அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். உண்மையிலேயே ராஜகுமாரன் சார் இந்த கதைக்கு அவர் மட்டும்தான் நடிக்கவே முடியும், வேறு யாருமே நடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக அந்த கேரக்டராக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பரத் அப்படி தான் அந்த கேரக்டரை பண்ணுறது மற்ற ஹீரோக்கெல்லாம் உண்மையிலேயே யோசிப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா. அந்த பொண்ணு இங்கே காணும் நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன அவ்வளோ அழகாக சின்ன மைனூட்டாக அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. சூப்பராக இந்த பொண்ணு அடுத்த படத்தில் நானே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பொண்ணு தூண்டினா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் மில்டன். ஒவ்வொரு தடவை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அது திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்லி திடீர்னு வருவார் எனக்கு ஆஃபீஸ். திடீர்னு வருவார், இப்படி பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்து ராஜசேகர் படம் பார்க்குறாரு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா சார் பார்க்கணும், என்ன சொல்கிறான்னு தெரில அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு 2 நாள் சென்று வந்து சூர்யா சார் ஜோ மேம் பார்த்தாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். டூடி மூலமாக இந்த படம் வரதில்லை சார். உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான டூடி வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியில் கடுகும் உண்மையான ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு 16 ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் விநியோக பொறுப்பில் ஸ்டுடியோ கிரீன் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் தொடங்கினேன். ஞானவேல் சார் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த நிறுவனத்தில் எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு, நிறைய படங்கள் ரிலீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கடுகுங்கிற ஒரு படம் நான் சொந்தமாக தயாரிக்கிற கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முதல் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சமீபத்தில் வந்து துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ட்ரீம் ஃபேக்ட்ரியில் வந்து எல்லாரோட சப்போர்ட்டோடையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் கிடச்சிச்சு. அது மாதிரி ஒரு அப்கமிங் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, ஒரு சிறிய முதலீட்டு படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி மனசுக்கு நெருக்கமாக ஒரு படமாக வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. எனக்கு வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியல் படங்கள் வெளியிடணும்னு நினச்சனோ அதே அளவுக்கு வந்து ஆல்டர்னேட் சினிமாவும் ரிலீஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. அதில் எனக்கு என்னமோ ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு 2D நிறுவனம் ஒரு படத்தை, சூர்யா அண்ணா ஒரு படத்தை பிடிச்சி வாங்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு படத்தை எனக்கு முதல் பட வாய்ப்பாக கிடச்சிதுங்கிறது வந்து சாதாரண விஷயமாக நான் நினைக்கல. வெளியில் இப்போ நான் என்ட்ரன்ஸில் சூர்யா அண்ணா வரும்பொழுது வாழ்த்துக்கள்யா அப்படின்னு ஒருத்த வரியில் சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. ஒரு 16 வருஷம் இந்த 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 திரைப்படத்துறையில் இருந்த 16 வருஷமும் ஒரு செகண்டில் வந்து எனக்கு அப்படியே வந்து போன மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு 2D நிறுவனம் ஒரு தரமான படம்னு இந்த படத்தை எடுத்து இப்படி ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது மூலியமாக நிச்சயமாக சமுதாயத்துக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக 2Dயில் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க.
அந்த படம் என் கம்பெனிக்கான முதல் படமாக கிடைச்சது வந்து ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். அதுக்கு நம்ம ராஜசேகர் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நேற்றுக்கு துருவங்கள் 16ஓட சக்ஸஸ் மீட்டில் எனக்கு கடுகு நீ ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகளிர் மட்டும் கடுகு ரெண்டையும் ரிலீஸ் பண்ணுறேன்னு அண்ணன் அனௌன்ஸ் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய நெகிழ்வான தருணமாக இருந்துச்சு. இந்த படத்து மூலியமாக சூர்யா அண்ணா இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்களோ. ஜென்ரலாக எந்த ஒரு படத்துக்கும் என்னோட முழு ஈடுபாட்டோட 100% டெடிகேஷனை கொடுப்பேன். எனக்கு இந்த படம் 200% டெடிகேஷன் நான் கொடுப்பேன். இந்த படத்தை நானும் ராஜா சொல்லி நானும் இந்த படத்தை பார்த்தேன். ஒரு அத்தனை விஷயத்தையுமே ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ராஜகுமாரன் சாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞனாக தெரிஞ்சார். இது வரைக்கும் இருந்த ராஜகுமாரன் சாராக எனக்கு தெரியல. மிகப்பெரிய கலைஞனாக தெரிஞ்சார். நான் அப்படியே வரிசையாக சொன்னால் வந்து வேணும்னே இந்த படத்தை புகழ் பாடுற மாதிரி தெரியும். பரத் சாரை வந்து சமீபத்தில் அல்லது இது மாதிரி இன்னொரு கேரக்டர் மறுபடி பரத் சாருக்கு அமைகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அப்படி ஒரு கேரக்டரைசேஷன், அப்படி ஒரு மேன்லியாக இருக்கும். பரத் சார் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு மேன்லியாக இருக்கும். எந்த அளவு சமுதாயம் சார்ந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்களோ ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸாக அதே அளவுக்கு ஒரு வர்த்தக ரீதியான படமாகவும் அது கண்ணுக்கு முன்னாடி நின்றுச்சு. மிகப்பெரிய விஷயத்தை, மிக நல்ல விஷயத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இந்த படத்தை விஜய் மில்டன் சார் தயாரிச்சிருக்காரு. 2D நிறுவனம் வாங்கி வெளியிடுது. அதுக்கு என்னுடைய 200% அர்ப்பணிப்போட நான் ஒர்க் பண்ணுவேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்னால் பார்க்க முடியல அன்றைக்கி ஷோ அன்றைக்கி. பட் எல்லார்கிட்டேயும் கேள்விப்படுற விஷயம், ராஜா அண்ணன் சொன்னாங்க, சக்தி அண்ணன் சொன்னார், அப்புறம் ஆரவ் மகேஷ் படம் பார்த்துருந்தாப்புல. ஸோ எல்லார்கிட்டேயும் வர்ற ஃபீட்பேக் பார்க்குறப்ப ஒரு குவாலிட்டியான படத்தோட எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கிற இன்றைக்கி ஆடியன்ஸ் ரசிக்கிற தரமான படமாக இருக்குங்கிற நம்பிக்கை தருது. ஒரு காக்கா முட்டை பற்றி நம்ம ஃபீட்பேக் வந்துட்டு அந்த படத்தை போய் நம்ம பார்த்தப்ப கிடைச்ச எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துலையும் கிடைக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்துக்கு பேக் போன் வந்து விஜய் மில்டன் சார். ஏன்னா இன்றைக்கி ராஜகுமாரன் சாரை பற்றியும் சரி, பரத் சாரை பற்றியும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸை பற்றியும் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறப்ப அதோட ரூட் காஸ் வந்து விஜய் மில்டன் சாராக தான் இருக்கும். ஏன்னா கோலிசோடா படத்தோட ரசிகன் நான். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார் குழந்தைகளை வச்சுக்கிட்டு, அவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி ஒரு படம். ஸோ அதே விஷயத்த கடுகில் நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்தை வந்து சூர்யா சார் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ராஜசேகர் அண்ணா எல்லாம் வெளியிடுறாங்க, சக்தி அண்ணா எல்லாம் வெளியிடுறாங்க. ஸோ இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, ஏன்னா இன்றைக்கி எல்லாம் தொடர்ந்து நல்ல படங்கள் ஜெயிச்சுட்டு வருது. ஸோ டெஃபினட்டாக கடுகும் வந்து இந்த இயரோட ஒரு குவாலிட்டி ஹிட்டாக இருக்கும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் ப்ரெஸ் சைடு எல்லா நல்ல படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்கள் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேனாக கூப்பிட்டு வாங்க அப்படின்லாம் சொன்னோம். ஒரு 5 பேர் வந்தாங்க. நாங்கள் டீம் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். அந்த 5 பேரில் வந்து ஒருத்தர் மட்டும் வராமல் ப்ளூ கலர் ஜென் அப்போ அந்த ப்ளூ கலர் ஜென் கார், சூர்யா சார் கார்கிட்டே நின்றுட்டே இருந்தார். அவர் ஃபேஸ் எனக்கு அப்போயே ரிஜிஸ்டர் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு. அவர் தான் நம்ம ராஜசேகர் சார். சூர்யா சார் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நான் ராஜசேகர் சார்ட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் பேசுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. ஆஹா, அன்றைக்கி கிரிக்கெட் விளையாடாமல் ஓரமாக நின்னவர் தானே. ரொம்ப ஸ்வீட் பர்சன், CEO ஆஃப் 2D பிக்சர்ஸ். அவரை கொஞ்சம் பேச கூப்பிட்டு. தேங்க்யூ. மில்டன் சார் வந்து கிரிக்கெட் விளையாட போனது உண்மைதான். ஆனால் போகும்போது டென்னிஸ் பாலில் விளையாடுறோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா கிரிக்கெட் பால் அப்படின்ட்டாங்க, மாற்றிட்டாங்க ரூல்ஸை. சரிப்படாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கடுகு
இந்த படம் எங்கள் கிட்ட வந்தது ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். தேங்க்யூ மில்டன் சார். பரத் சீனி, மில்டன் சாரோட பிரதர், அவர் தான் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். வீட்டுக்கு வந்தார், அன்றைக்கி பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஷோல்டர் பேக் மாட்டிட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி, தாடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காரு. வந்துட்டு சார் இந்த மாதிரி மில்டன் சார் அனுப்பிச்சாங்க பென்ட்ரைவ் கொடுக்கணும் அப்படின்னு. பிரதர் நீங்களே உள்ளே வாங்க, போய் டெஸ்ட் பண்ணிடலாம், அதில் ஹோம் தியேட்டரில் ப்ளே ஆகுதான்னு தெரியல, எனக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு தெரியல, வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். போய் பிளேயரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க டெஸ்ட் பண்ணுறதே ஒரு ½ hour பார்த்துட்டோம் படத்தை. அவரும் இருந்தார் அங்கே. ½ hour போயிடுச்சு. அப்புறம் சார் கிளம்பணும் அப்படின்னாரு. சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறமாட்டி தான் எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் திரும்ப கூப்பிட்டாரு. சார் நான் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர், நானும் அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஐயோ சாரி சார், நான் வந்து உங்களை அடையாளமே தெரியல படத்தில். அதாவது கடுகில் வந்து எல்லாருமே கேரக்டர்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது ஒழிய யாரையுமே வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக எவ்வளோ எளிமையாக சொல்லணுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு மில்டன் சார். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ராஜ்குமார் சார், பரத் சார், சுபீக்ஷா, ராதிகா, வெங்கட் சார், பரத் சீனி எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். 2D மியூசிக் லேபிள் லான்ச் பண்ணியிருக்கோம். முதல் பாடல் வந்து மகளிர் மட்டும் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அடிவாடி திமிரா அப்படின்னு விமன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்பமாக எங்களுக்கு 2D மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட் படம் வந்து கடுகு. உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் வேணும். ப்ரெஸ், மீடியா, இணையத்தில் சைடில் ஒரு ப்ளே நடந்துட்டுனால அவங்களால வர முடியல. சுபிக்ஷா வந்து பாலாஜி சக்தி ஆல்ரெடி அன்னக்கொடியில் பார்த்துருப்பீங்க பாரதிராஜா சார் மூவி. ஐ ஃபீல் மை செல்ஃப் வெரி ப்ரவுட். லெஜெண்டரி டைரக்டர் பாரதிராஜா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட்டில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 years ஐ எம் கம்மிங் பேக் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடுகு பற்றி பேசும்போது சூர்யா சார் ப்ரெசன்ஸ், விஜய் மில்டன் சார் மூவி, பரத், ராஜ்குமார் சார், இப்படி ஒரு பெரிய யூனிட்டு என்னோட கெரியரில் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு டீமில் நான் பண்ணுவேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ எம் வெரி பிளஸ்ட். கடுகு பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் விஜய் மில்டன் சார். விஜய் மில்டன் சார் பற்றி சொல்லும்போது ஹீஸ் அ கேமராமேன், ஹீஸ் அ டைரக்டர், ஹீஸ் அ ப்ரொடியூசர், ஹீஸ் எவ்ரி திங். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அப்புறம் பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மூவி நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரஷஸ் பார்த்துட்டு தான் இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் மை கோஸ்டார்ஸ் ராஜ்குமார் சார், பரத் சீனி, ராதிகா பிரசீதா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ ஆல். ராஜ்குமார் சார் பற்றி சொல்லும் போது எப்போவுமே வந்து புலி வேஷம் அந்த ஒரு இதில் தான் செட்டப்பில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே ஒரு சீனில் இன்வால்வாகவே இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மச் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஆனால் அவர் பார்க்கும்போது நான் அதை எப்போவுமே நினைப்பேன், அந்த சீன்ஸ்லேயே இன்வால்வ் இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பரத், யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ. பரத்ஷினி சார் பற்றி சொல்லணுன்னா மை ப்ரொடியூசர் அண்ட் மை கோஸ்டார். ரொம்ப சந்தோஷம் டு ஷேர் மை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. கடுகு டீம் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். மார்ச் 24th மூவி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்ஸ் டு 2D சூர்யா சார், ராஜசேகர் சார், எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. மதன் கார்கி சார்கிட்ட வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கற்றுப்போம். அவரோட சிம்பிளிசிட்டினா எல்லாரையும் அவர் ஒரே அளவாக தான் பார்ப்பார். அவர் பாகுபலி ஒர்க் பண்ணாலும் சரி, கடுகு ஒர்க் பண்ணாலும் சரி, அவரோட ரியாக்ஷன், அவரோட டெடிக்கேஷன், அவரோட டிட்டர்மினேஷன் ஒரே அளவாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம், அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது. இந்த படத்தில் 2 சாங் எழுதி கொடுத்துருக்காரு, மிக அருமையாக எழுதி கொடுத்துருக்காரு. அதை நான் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. பட் அந்த ஆட்டிடியூட், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மதன் கார்கி சார், ப்ளீஸ் கம் சார். அதில் ரூம்னு ஒரு பாட்டு வரும், நான் பாஞ்சா புல்லட் தான் சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் அதில் இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் பற்றி, கமல்ஹாசன் பற்றி, அப்புறம் வந்து விராட் கோலி 3.
அந்த 3 கேரக்டர் பற்றி அந்த பாட்டு எழுதுறதுக்காக ஒரு 40-50 பேரை பற்றி எழுதியிருப்பேன் அந்த ஃபுல் பாட்டுக்கும். ஏன்னா அந்த ஒரு பேரை பற்றி எழுதினா அது மட்டும் இல்லை, அதுக்காக ரைம் பண்ணிக்கிட்டே அப்படியே பின்னாடி போயிட்டு ஃபுல் பாட்டையும் அவங்கள பற்றின கேரக்டரையும் சொல்லணும், விக்ரம் சாரோட கேரக்டரையும் மர்ஜ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி சொல்லணுன்றது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொன்று எழுதிட்டு வந்தோன்னே சார் சூப்பராக இருக்குது சார். ஒரு இதில் வந்து சாமி லிங்கசாமின்னு முடிகிற மாதிரி ஒரு இது எழுதியிருப்போம். ஸோ லிங்கசாமி சார் வேணான்னு சொல்லிட்டாங்க சார், ஃபோன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தோனி பற்றி வச்ச தோனி எம்எஸ் தோனின்ட்டு முடியும். சொன்னேன் சார் தோனி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாகவே இல்லை சார், கொஞ்ச நாளாக நம்ம வேறு ஏதாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக சொல்லி ஆளுங்க மாற்றி பாலா மனோபாலா, ஸோ இது மாதிரி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் எழுதியாச்சு ஃபுல்லாக அந்த பாட்டுக்கு. ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி முடிச்சு அப்புறம் அதை செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கால் வந்த உடனே சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சார் ஒரு படத்துக்கு 2 பாட்டு பண்ணோம் அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார் சொல்லிட்டு போய் மீட் பண்ண உடனே எனக்கு அந்த கதை சொன்னார். சொல்லிவிட்டு அந்த சாங்கோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் நான் 2 பாட்டும் எழுதி கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் அந்த 2 பாட்டுலையும் எதுவுமே மாற்றலை, அப்படியே அவர் ஜஸ்ட் ஓகே சொல்லிட்டார். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த கதையில் இருந்த அந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது வந்து பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுருப்போம். அவர் சொன்னார்ல பாகுபலி ஒர்க் பண்ணுறேன், கடுகு ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். அதை நம்ம முடிவு பண்ணுறது நம்ம இல்லை, அது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்குது, இது பெருசு சின்னது அப்படின்றதுலாம். ஸோ இந்த ஐடியாலஜியை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நான் எழுதின அந்த லைன்ஸ் வந்து, சைஸில் அந்த வானம் பெருசு, கண்ணை மூடிக்கிட்டா சிறுசாகும், சைஸில் இந்த வாழ்க்கை பெருசு, சைஸில் இந்த வாழ்க்கை சிறுசு, கண்ணை மூடும் வர பெருசாகும், மலைச்சா அதுவும் மலை தான், ஒளி எடுத்தா அதுவும் சிலை தான், பூமிக்கு நீ ஒரு கடுகு, அந்த சாமிக்கு பூமியே கடுகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். எல்லாமே பாட்டு எழுதிட்டு என்னோட மனைவிக்கு படித்து காட்டுவேன். அவங்க படித்து காட்டிட்டு இந்த பாட்டோட நிறைய வரிகள் அவங்கள சொல்லிவிட்டு அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவங்களோட நிறைய பாட்டில் வந்து இது சாமி கடவுள் இது மாதிரியான சொல் வந்து நிறைய நீங்கள் இப்போ அடிக்கடி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, அது மாதிரி சமீப காலத்து பாடல்கள்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யோசித்து சிரிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், எனக்கு பாடல் எழுதும்போது மட்டும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து உண்மையில் வந்து இந்த ஒரு முருகன், பிள்ளையார், இயேசு, அல்லாஹ் இது மாதிரியான கடவுள்களில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு மரம் கொடுக்குற நிழலில் நான் அந்த மரத்தோட கடவுள் குணத்தை பார்க்குறேன். ஒரு நெடிஞ்சுக்கிட்டு போகிற ஒரு புழுவோட அந்த நெடிவில் இருக்கிற அழகில் வந்து ஒரு கடவுளை பார்க்குறேன். அந்த கடவுளை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி வந்து இந்த விழாவுக்காக எனக்கு சில பேர் அறிமுகப்படுத்தினார் விஜய் மெல்டன் அவர்கள். அறிமுகப்படுத்தினப்போ அந்த மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, அவங்க பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த விழா, இந்த பாடல்கள் வெளியிட்ட விழாவில் வந்து வழக்கமாக வந்து நம்ம ஒரு செலிப்ரிட்டி வந்து பாடல் வெளியிடுவார், இன்னொரு செலிப்ரிட்டி வாங்கிப்பாங்க. இன்றைக்கும் அதே தான் நடக்க போகுது. ஆனால் நமக்கு நிறைய கேள்விப்படாத ஒரு செலிப்ரிட்டி. நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன். இன்றைக்கி சந்தித்த ஒருத்தரை பற்றி, அவரோட தொழில் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம நிறைய தொழில்கள் பார்த்துருப்போம், நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். இவரோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க அந்த கஸ்டமர்ஸ் என்ட்ரான உடனே, அவரோட அந்த பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரான உடனே அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 8 விதமான நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன், ஒரு 8 மொழியில் நிகழ்ச்சிகள், அவங்களுக்கு எந்த மொழியில் பிடிக்குமோ பார்த்துக்கலாம். அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்க ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வைஃபை டிவைஸ், ஃப்ரீ வைஃபை. அவங்களுக்கு வந்து டிவைஸே இல்லையா, ஸ்மார்ட் ஃபோனே இல்லையா, அவரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு நீ ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிங்க, ஐபேட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார் ஹோட்டல், கஃபே, மார்க்கெட்டிங் இல்லை. இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் இங்கே இருக்கார். ஸோ அவருடைய தொழிலில் அவர் எல்லாரும் நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறோம், அவங்க எல்லாரும் பேச போகிறாங்க. அவரோட தொழிலில் இருந்த அந்த க்ரியேட்டிவிட்டியில் நான் கடவுளை பார்த்தேன். தன்னோட மகன் தவறிட்ட உடனே ஒரு அம்மாவும் அப்பாவும் அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம இன்னும் நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ லட்சம் பேருக்கு அவங்க 2 பேர் மட்டும் இருந்து ஒவ்வொரு இதெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சமைச்சு
தினம் தினம் அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க இத்தனை வரைக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து நமக்காக இங்கே பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. அவங்களோட அந்த தாராள மனசில் நான் வந்து பார்க்குறேன், கடவுளை பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ நம்ம முதல்ல மேடைக்கு கூட போகிறது வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் நான் சொன்னேன் இல்லையா, அண்ணாதுரை இங்கே இருக்கார். அண்ணாதுரை மேடைக்கு வாங்க. இதை வந்து நமக்கு அறிமுகப்படுத்த வந்து ஒரு நல்ல ஒரு முகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யாராவது கை கொடுக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த நாட்களில். எதை பற்றியும் கவலைப்படாமல் கை கொடுத்து அவர் இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிற திரு சூர்யா அவர்களோட அந்த நிறுவனம், அவங்களோட அந்த நிறுவனத்தில் வந்து நான் கடவுளோட குணத்தை பார்த்தேன். ஸோ கடவுள்ன்றது வந்து இது மாதிரி ஒரு சின்ன இதில் நம்ம வைக்க வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இப்போ வந்து இந்த இசை நிகழ்ச்சி, இசை வெளியீட்டு விழா தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த படத்தோட பாடல்களுக்கு இசையமைச்சர் திரு அருணகிரி அவரை வந்து நான் பேசுறதுக்கு கூப்பிட்றேன். அந்த பாடகர்கள் பற்றி உங்களுக்கு இப்போ அருணகிரி அறிமுகப்படுத்துவார். கோலி சோடாவில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை எல்லாருக்கும் தெரிய வச்ச விஜய் மில்டன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஒரு ஜனனம் ஒரு சாங்கை வச்சு என்னை லைஃபே நிறைய விஷயங்கள் என்ன ட்ராவல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு கடுகு படத்துக்கு வாய்ப்பு திருப்பி கொடுத்தாரு. அதேமாரி ஒரு ஸ்பேஸ் இருந்து இந்த படத்துலையும் பாடல்கள் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து சாங் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் சார் கேரக்டருக்கு ஓரியன்டாக ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்துட்டேன். சார் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து ஒரு மாதம் உட்காந்துட்டேன். கீபோர்டெலாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஒரு மாதம் ஃபுல்லாக சார் கூடயே இருந்தேன். ஸோ படம் ஒரு சைடு எடிட்டிங் போயிட்டே இருக்கும், நான் ஒரு சைடு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். சாங் முடித்து கம்போஸ் பண்ணி காட்டுவேன் சார்கிட்ட. சார் அப்பப்போ சஜஷன் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் கேட்டார், மதன் கார்கி சார்கிட்ட சாங் அனுப்புகிறேன், லிரிக்கு இன்னொரு 1 or 2 days வந்துடும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மதன் கார்கி சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சாங் அந்த சாங் நிலவுது கரையது வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாங் கேட்கும்போது எனக்கு ஒரு வாட்டி அந்த சாங் கேட்கும்போது எனக்கு அழுகையாக தான் வரும். ஏன்னா சினிமான்றது வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோமோ, அந்த சாங்கில் அவ்வளோ விஷயங்கள் மதன் கார்கி சார் வந்து எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சைஸில் அந்த வானம் பெருசு கூட ரொம்ப டிவைன் சாங் தான் சொல்லணும் அவர் சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ மதன் கார்கி சார். தேங்க்யூ எங்கள் டீம் சப்போர்ட் பண்ண 2D நிறுவனத்திற்கும் சூர்யா சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாட்டோட இசையில் வந்து அதில் ஒரு சோகம் வந்து முழு பாட்டோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு இழையோடும். ஏன்னா அது வந்து உண்மையை வந்து சொல்லணும்னு நினைக்கிற சமயத்தில் இந்த உலகம் சொல்ல விடாமல் தடுக்கும் அந்த சூழலை வந்து வெளியில் கொண்டு வர மாதிரியான ஒரு இசை அது. அவரோட இசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம இந்த படத்தோட பின்னணி இசை வந்து பண்ணியிருக்கிறது வந்து அனூப் சீலன். ஸோ அனூப் சீலன் வந்து கோலி சோடா 10ன்றதுக்குள்ள இந்த படத்துக்கு எல்லாமே அவர் தான் பின்னணி இசை பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இசையை வந்து ஒரு தென் அமெரிக்க இசை வடிவத்தில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதை பற்றி பேசுகிறதுக்கு அனூப் சீலனை இப்போ நான் கூப்பிட்றேன். My mentor here. So this is my third film with him. I am doing background score for the third time. So Kadagu is one of the finest movie I have worked for, and he is a big support for me, and especially after Vijay Milton I work with it. It is very challenging and a learning experience, and after that when I come for the final mix, it is all about Geeta Gurappa. So please support me. This is my first press appearance. So I'm very scared when I say thank you Surya sir for supporting the movie, and everybody has acted very well. Thank you so much for this support.
சரி இந்த ஜாபுக்கு வந்தாச்சு, கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் நிறைய பேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சேஃப்டி, ரெஸ்பெக்ட், இந்த 2 விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை மீறி வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மேக்சின்ஸ், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் படிக்கிறதில்ல, ஒரு 20% 25% கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணாங்க. ஸோ வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வைஃபை ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க, அவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி டேப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுடேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஐடி காரிடர் அப்படின்றதுனால எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ எல்லாருமே 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறனோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஒரு 2 months 3 months கழிச்சு அவங்க ஆட்டோவில் வரும்போது ஈஸியாக என்னோட ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு 90% கஸ்டமர்ஸ் வந்து கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட ஃபோக்கஸில் கஸ்டமர் இஸ் நாட் கில்ட்டி, காட் இஸ் கில்ட்டி. கடவுளுக்கு கஷ்டம்னா சும்மா இருப்போமா? ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போனோன்னா மேனேஜரை பார்த்தேன். இப்போ கிடையாதுங்க, 2 வருஷம் 8 மாதம் ஆச்சு என்னோட ஆட்டோக்குள்ளே கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வந்து. ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் என் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம், சரிங்களா? டிமானிட்டேஷனுக்குலாம் முன்னாடியே. நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மலாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சு எங்கள் தமிழன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னேன். என்ன ஷாப் வச்சுருங்க அப்படின்னாங்க. ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா. ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஆமாம் ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு திமிரா கொஞ்சம் கர்வமாக சொல்லும் போது ஒரு 8 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, விசிட்டிங் கார்டு, லோகோ, சீலு, சைன் சீலு, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 2 weeksல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன். இன்னொரு 2 weeks வந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னா போகுமா? கடுகு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ விசுவாசம் என்பது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இதான் விசுவாசம். நமக்கு ஒரு மரணம் இருக்குது, அதான் விசுவாசம். நம்ம மரித்த பிறகு வாழ போகிறோம், மரித்த பிறகு வாழணும், இதுதான் நம்பப்படுகிற உறுதி. அப்போ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நம்ம மரித்த பிறகு என்ன ஆக போகிறோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் காணப்படாத அந்த நிச்சயம்தான் விசுவாசம். அப்போ இந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் மலை போல பிரச்சனைகள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அல்லது பொது வாழ்க்கையிலையோ நம்முடைய வேலை வாழ்க்கையிலையோ குடும்ப வாழ்க்கையிலையோ இருந்தால் அது பெயர்ந்து போகுங்கிற அந்த கடுகை நம்ம ரொம்ப நேசிக்க வேண்டும். கடுகு அளவு தானே நினைக்கவே கூடாது, கடுகுக்கு காரம் இருக்குது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும்போது பாருங்கள், ஒரு கடுகு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், இணையதள நண்பர்கள், எஃப்எம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் குரூ, காஸ்ட் குரூ எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பித்தது எல்லாமே வந்து ஒரு ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம், ஒரு 9 வருஷமாக அப்படியே மெதுவாக நகர்த்தி ஒரு வீடு கட்டியிருக்கோம். இட் வாஸ் ஓவர்வெல்மிங். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மா, கார்த்தி, குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே சினிமா கொடுத்தது. சினிமானால் மட்டுமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா வந்து அது இந்த சினிமா கொடுத்தது, சினிமா துறை கொடுத்தது. இங்கே இருக்கிற அத்தனை இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், அஃப்கோர்ஸ் நல்ல சினிமா வரவேற்று எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிற அத்தனை தமிழ் சினிமா ரசிகர்களால் வந்து எங்களுக்கு இந்த இடமும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டியும் ஒரு புது அனுபவம் இருக்கணும். சினிமாவுக்கு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் 2D என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் அல்லாத படங்களும் வந்து என்னால் வெளியில் கொண்டு வரக்கு என்னால் முடியணும். நல்ல ஃபிலிம்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹேட் ஸ்டுடியோ கிரீன், ஹோம் பேனர் மாதிரி தான், பொட்டென்ஷியல் ரிப்போ இருக்குது, ட்ரீம் வாரியர்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கிற விஷயங்கள் நம்ம நேராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட். இது வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்துச்சு. ஓகே ஒரு பசங்க 2 பண்ணலாம்,
36 வயது நிலை பண்ணலாம், மகளிர் மட்டும் பண்ணலாம், 24 ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தைரியம் இருந்திருந்தது. பட் எப்போவுமே ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்மில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு மனசார ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். இது என்ன தடங்கள் வந்தாலும், எது நடுவில் வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ்குள்ளே தான் வந்து அது அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கருவிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. அதுக்கான சூழல் என்னால் அமைச்சிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த வெறியோடு இருக்கிறவங்க கூட நானும் இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இவர் வந்து ஒரு ஆக்டரு, ஒரு கேமராமேன் அப்படிங்கலாம் தாண்டி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கும் என்னோட நட்பு வட்டத்தில் மறுபடியும் இதை புதுப்பிச்சுக்கிறதுக்கு தான் சொல்லுவேன். நண்பர்களாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இது ஒரு புது முயற்சி, ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்கேன். இது வந்து ஒரு அழகான கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசருக்கும் இங்கே வீட்டிருக்கிற அத்தனை நடிகர்களும் வந்து வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்தில் தான் படத்தில் தெரிவாங்க. ஐ ஆல்வேஸ் லைக் கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ். எல்லா படங்களுமே வந்து ஒரு நரேட்டிவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நகர்ந்துட்டு போகும். எனக்கு என்னமோ தெரில, பர்சனலாக வந்து கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு உடனே வந்து ஒரு ஈர்ப்பு வரும். அது நந்தான்னு சொல்லலாம், நிறைய படங்கள் சொல்லலாம். சில படங்கள் வந்து பண்ணியே ஆகணும், என்னன்னு அடுத்து கால்குலேஷன்லாம் போட மாட்டோம். என்ன அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, யார் பார்ப்பாங்க, யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கால்குலேஷன்லாம் இருக்காது. பட் மனசார இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். வாரணமாயிரம் அந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது வந்து எனக்கு கடுகு அந்த மாதிரியான ஒரு படமாக தெரிஞ்சு, எதையுமே எதிர்பார்க்காம அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற பெரிய பிளானிங்லாம் இல்லாமல் கடுகுங்கிற ஒரு டீம் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காங்க. யாரையுமே நான் வந்து அந்த ஆக்டர்ஸாக வந்து படத்தில் பார்க்கல, அந்த கேரக்டர்ஸாக பார்த்தேன். அதுவும் படம் ஆரம்பித்த ஒரு 2 minutesலேயே வந்து அந்த கேரக்டர்ஸ் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா வந்து அவ்வளோ ஒர்க் போயிருக்கு, அவ்வளோ ஸ்கிரிப்டிங் இருக்குது, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அதுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஸோ கடுகு ஒரு அழகான டீம், ரொம்ப நம்பி ரொம்ப உண்மையாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. யூனிக் ஃபிலிம்ஸை எப்போவுமே வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த படம் எந்த மொழியில் யார் எடுத்தாலும், அது சின்னது பெருசு, யார் எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு சின்ன ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கலாம், அதை நம்பி இப்போ வரிசையாக பல படங்கள் சொல்லலாம். எல்லா படத்தையும் வந்து தியேட்டரில் வரவேற்று எழுந்து சின்ன கைத்தட்டி அந்த படங்களெல்லாம் வரவேற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மீடியாவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்பி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத மட்டுமே நம்பி தியேட்டரில் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த வரிசையில் கடுகும் சேரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ மில்டனுக்கு, இங்கே இருக்கிற ராஜ்குமார் சாருக்கு, பரத்துக்கு, இங்கே இருக்கிற பரத்துக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் டு த மியூசிக் டைரக்டர்ஸ் அருணகிரி அண்ட் அனுப், இது உங்கள் நாள், உங்களோட நாள். இது லவ் த சாங், சைஸில் வானம் பெருசுங்கிறது சாங்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் தி அதர் சாங் ஆல்சோ நிலவுது சாங்கும் சரி, ரெண்டுமே ஒரு ஹாண்டிங் சாங், ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ இந்த படத்தில் எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ஒரு ஃபைட் கேட்டிங்கன்னா ஃபைட்டோ, சாங்கோ, ஹியூமரோ எல்லாமே இருக்கும். பரத் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ரெகுலரான ஒரு ஃபில்மாவோ, ரெகுலரான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸாவோ வந்து இதை பார்க்கவே இல்லை. டெஃபினெட்லி இந்த ஃபில்மில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே இது அவங்களோட கெரியரில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக நிச்சயமாக இருக்கும். சொல்லி காமிக்கிற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதில் நாங்கள் வெறும் பாலம் மட்டுமே, படம் எடுத்தவங்களுக்கும் படம் பார்க்க போகிறவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இன்றைக்கி மேடையை கலகலப்பாக்கின அந்த 4 பேருக்கு தான் வந்து தேங்க் பண்ணுவேன். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் ஆன் ஸ்டேஜ் டுடே. பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. வழக்கமான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு, சினிமா டாக் மட்டுமே இருக்கும். அதில் ஒரு புது லாங்குவேஜ், ஒரு புது எண்ணம், புது தாட்ஸ் வந்தது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எவ்ரி டைம் எமோஷ்னலி ஐ கனெக்ட் வித் திங்ஸ். அது இப்போ சொன்ன மாதிரி அகரம் ஆகட்டும், யாதம் ஆகட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் 2D ஆகட்டும், இந்த படத்துலையும் வந்து நான் என்னை நினச்சிக்கிட்டதுக்கு காரணம்னு பார்த்தா வந்து, நான் சும்மா ஒரு வெளியில் ஒருத்தரை போய் பார்த்தேன், ஒரு முக்கியமான நபர். அவர் திடீர்னு வந்து நான் ஐம் கோன் டு செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி வந்து உங்களை நான் வந்து எவாலுவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். வெளியில் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, 1 to 10 எங்கே கேஜ் பண்ணுறீங்க, உங்களை என்னவா பார்க்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மார்க் போடுங்க, உங்களுக்கு என்ன மார்க் வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மார்க் ஒன்று சொன்னேன். ஐ திங்க் இந்த இடத்துல தான் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ மார்க் வெளியில் சொசைட்டியில் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஐ ஏர்ன் திஸ் பிகாஸ் ஆஃப் so many திங்ஸ். எனக்கு இந்த மார்க் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் போட்டுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான்
எப்போவுமே எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு பாதி மார்க் கூட இன்னும் கம்மியாக தான் போட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள், வெளியில் வந்து உங்களை இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மார்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு செல்ஃபாக நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க, ஹவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது, வேர் யூ சி யுவர் செல்ஃப்னு மார்க் போட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்கே, அது ஒரு பபிள் மாதிரி இருக்குது, அது பர்ஸ்ட் ஆகும். நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்சாதான் வெளி உலகத்துக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை மாற்றி விட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு தாட்டு தான் நிறைய பேரை கனெக்ட் பண்ணும். இது மட்டும் அல்லாது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதனாலையும் எமோஷ்னலாகவும் நான் அந்த படத்தை நான் இணைச்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே திஸ் இஸ் யோர் ஃபில்ம். மார்ச் 24 இந்த படம் வெளியாக போகுது. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.